அந்த பெண்ணின் கண்கள் மார்பிள் கலாக மாறின. அவளது உடலிலிருந்து எண்ணற்ற மார்பிள்கள் இரத்தமாக வெளியேறின. ஏன் தெரியுமா? அந்த பேய் பொம்மை தன் தலை திருப்பியபோது அந்த பெண் இன்னும் நகர்ந்து கொண்டிருந்தாள். பிறகு அந்த பொம்மை மீண்டும் தன் தலை திருப்பியது. அறை முழுக்க சிதறத் தொடங்கியது. ஜெரி மட்டும் அமைதியாக இருந்தான். ஏனெனில் அவன் அந்த பொம்மையின் பின்னால் ஒரு பட்டன் இருப்பதை கவனித்தான். அதுதான் இந்த பயங்கர விளையாட்டை முடிக்கிற திறவுகோல். ஆவலுடன் இருந்த ஜெஃப் அதை பிடிக்க ஓடினான். ஆனாலும் அவன் போதுமான வேகத்தில் ஓட முடியவில்லை. இந்த காட்சி ஜாக்கை அசையாமலேயே உறைய வைத்தது. ஆனா நகராமல் இருப்பதும் தீர்வல்ல. பொம்மையின் பின்னால் இருந்த கவுண்டவுனை பார்த்ததும் எல்லோரும் நம்பிக்கையை இழந்தார்கள். ஒரு முடிவுக்கு வந்தார்கள். முயற்சி செய்யலாம். ஆனால் சில வினாடிகளில் எல்லோரும் மார்பிள்களாக மாறிவிட்டார்கள். பொம்மை சந்தோஷமாக சிரித்தது. இப்போது இருவர்தான் மீதி. முட்டாளான ஜாக் மண்டியிட்டு விழுந்தான். புத்திசாலி ஜெரிதான் குனிந்தபடி ஜாக் தன் மேலே குதிக்கும்படி காட்டினான். கடைசியாக ஜாக் அதேபோல் செய்து வெற்றியடைந்தான். ஜெரி அவனுக்கு சைகை செய்தான். ஜாக் அதை பாராட்டினான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பட்டனை அழுத்தும் ஒரே நபர்தான் பிழைக்க முடியும். ஆகையால் முட்டாளான ஜாக் தான் பிழைத்தான்.